அதே போல இன்னைக்கு மோடி வந்து கன்னியாகுமரி வந்து தியானத்தை தொடங்கி இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு பக்கம் திமுக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க, மோடி கன்னியாகுமரி வரக்கூடாது, தேர்தல் இருக்கிறதுனால வந்து தியானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு தியானத்தை தொடங்கி பண்ணிட்டு இருக்காரு. இந்த தேர்தலில் மோடியினுடைய பேச்சுக்கள் எத்தனையோ அத்துமீறல்களுக்கு உட்பட்டது. ஒரு மாபெரும் பதவியை 10 ஆண்டு காலத்துக்கு மேலாக வகித்தவர், சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக முதலமைச்சராக இருந்தவர், அரசினுடைய தேர்தல் கால சட்டத்திட்டங்களை நன்கு உணர்ந்தவர். அவரே தன்னிலை மறந்து சில நேரங்களில் அந்த எல்லைக்கோட்டை தாண்டி பேசியிருக்கிறார். கட்சிக்காரர்களும் பேசியிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கும் முதலமைச்சருக்கும் பிரதம மந்திரிக்கும் வித்தியாசம் உண்டு. மற்றவர்கள் சாதாரணமாக பேசினால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு மாண்புமிகு பிரதமருடைய பேச்சு முக்கியத்துவம் பெறும். அதில் ஒன்றுதான் தேர்தல். இன்றைக்கு 1ஆம் தேதி தான் கடைசி தேர்தல் ஓட்டு பதிவு. அவர்களுக்கு இடத்திலே தன்னுடைய ஒரு விதமான மறைமுக இன்ஃப்ளூயன்ஸை ஏற்றக்கூடிய அளவுக்கு இவருடைய செய்கை இருக்கிறது என்பதால் தான் நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, இந்திய ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாம் அவருடைய செய்கையை குறை கூடியிருக்கிறார்கள் அல்லது தவறு என்று சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் தன்னுடைய ரஜக துதக மதாதிகளோடு 3 நாட்களுக்கு எந்த விதமான கப்பல் போக்குவரத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடாது, விமானங்கள் அங்கே பறக்கக்கூடாது, டூரிஸ்டுகள் வரக்கூடாது என்று ஒரு பெரிய தடை உத்தரவை போட்டு அந்த பகுதியினுடைய வியாபார ஸ்தலங்கள் சம்பித்து போகிற நிலையாக்கி அங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். இதைத்தான் இது நல்லது அல்ல என்பதுதான் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம். அதே போல காந்தியை பத்தி 1952 படம் ஒரு சினிமா வந்தா சொன்னா ஒரு உலகத்துக்கு தெரியாது, காந்தி யாருன்னு தெரியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரச்சாரத்தை பேசியிருக்காரு. அதுதான் நானும் சொன்னேன். இதெல்லாம் நான் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். காரணம் தான் சொன்னேன், ஒரு 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்தவருக்கு, 20-23 ஆண்டு காலத்துக்கு மேலாக சீஃப் மினிஸ்டராக இருந்தவருக்கு, அதுவும் காந்தி அந்த குஜராத்தை சேர்ந்தவர் தான். அங்கே தான் காந்தி ஆசிரமம் இருக்கிறது. ஆக அந்த ஆசிரமத்தையாவது இவர் பார்த்துருக்க மாட்டாரா? காந்தி பற்றி தெரியாதா? ஆக அவர் குஜராத்து தான் என்பதும் ஒரு சாதாரண எங்கோ குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு விவசாயியை கேட்டால் கூட சொல்லுவார்கள் காந்தியை பற்றி. ஆனால் படம் வந்த பிறகுதான் தெரியும் என்று சொல்லுவது காந்தி மீது எவ்வளவு வன்னஞ்சம் கொண்டிருக்கிறார்கள் என்பது. அவருடைய அடையாளம்தான் காந்தி அன்றைக்கு சொல்லப்பட்டது. காந்தி இன்றைக்கு நம்முடைய கவர்னர் கூட ஏதோ நாங்கள் அகில இந்திய தியாகிகளை நாங்கள் மறைத்து விட்டோம் என்று பாடத்திட்டத்தில் இருந்தார். மறைத்தது அவர்தான். ஒரு முறை ஒரு விழாவுக்கு எங்களை தான் அழைத்திருந்தார். நாங்கள் போயிருந்தோம் கவர்னர் மாளிகைக்கு. அப்பொழுது சுதந்திரத்துக்கு பாடுபட்ட தியாகிகள் வரலாற்றை யார் யார் பாடுபட்டார் என்பது படம் மாற்றினார். நான் உட்கார்ந்திருந்தேன், முதல்வர் உட்கார்ந்திருந்தார். பக்கத்தில் காந்தி பேரன் கோபாலகிருஷ்ணன் காந்தி அமர்ந்திருந்தார். நிறைய பேர் விசிட்டர்ஸ் அமர்ந்திருந்தார்கள். அந்த படம் போட்டு காட்டுகிற பொழுது சுதந்திரத்துக்கு பாடுபட்ட மகான்கள் என்று வருகிற பொழுது காந்தியும் நேருவையும் மறைத்துவிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேலிருந்து தான் படத்தை காண்பித்தார். ஆக நேருவையும் காந்தியும் அன்றைக்கு மறைத்தவர் இதே கவர்னர். அவருக்கு இதை பற்றியெல்லாம் சொல்வதற்கு யோகியத்தை இல்லை. ஆனால் அவரது போராட காலம்
ஒரு எதிர்கட்சியில் பேசுவதை போல கவர்னரும் பேசியிருக்கிறார். அவரும் அரசியல் சட்ட மரபை மீறுகிறார் என்றுதான் பொருள். இந்த நிலை பொறுப்பில் இருப்பவர்கள் நீர்வார்களேயானால் நாட்டில் ஜனநாயகம் ஏலி கூத்தாக மாறும். வேறு விதமான புரட்சிகள் உருவாகும் நாட்டில், கருத்து புரட்சி. அதே போல முல்லை பெரியாறுல வந்து 2014ஆம் ஆண்டு வந்து இந்த அதிகாரிகள் போயிட்டு வரதுக்காக தமிழகத்தில் ஒரு படகு ஒன்று வாங்கினாங்க சார், 1 கோடி ரூபாய் பட்ஜெட்ல. ஆனா கடந்த 10 ஆண்டு காலமா அந்த படகு செயல்பாட்டு வரல. அது செயல்பட்டுக் கொண்டு நடவடிக்கை எதுவும் நடைபெறுகிறது. ஏன்னா அது போதிய வசதிகள் அதில் குறைபாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு 10 ஆண்டு அதை அப்படியே ரிக்வெஸ்ட் இருக்காங்க சார். ஆமாம், அது கொடுத்துருக்கோம். நாங்கள் அது அவருக்கு ரிப்பேரில் இருக்கணும், என்ன சமாச்சாரம்னு கண்டுபிடிச்சி அதை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். என்னன்னு தெரியல, நான் விசாரிக்கிறேன். அதே போல புதிய அணை, அந்த சிலந்தி ஆற்றிலும் சரி முல்லை பெரியாறும் சரி, புதிய அணை கட்டத்துக்காக கேரள அரசு வந்து அறிக்கையை தயார் பண்ணி சமர்ப்பிச்சாங்க. மத்திய சுற்றுச்சூழல் ஆய்வு தடை விதித்தாலும் கூட அந்த கூட்டத்தை ஒத்தி வச்சிருக்காங்க. தேர்தலுக்கு பிறகு நிச்சயம் அந்த அறிக்கையை நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு தாக்கல் பண்ணுவோம், அணை கட்டுவது முடிவா இருக்கும். ஒன்றை வச்சுன்னு பிரதர் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அவர் அறிக்கையை தாக்கல் பண்ணாலும் சரி, டிபிஆர் கொண்டு போய் தாக்கல் பண்ணாலும் சரி, எதை கொண்டு பார்த்தாலும் அவர்களால் இன்டர்ஸ்டேட் ரிவரில் நம்மை கேட்காமல் எந்த ஒரு செங்கலையும் எடுத்து வைக்க முடியாது, வைக்கக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் திட்டவட்டமாக தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். ஆகையினால் இவர் அதாவது அந்த கண்காணிப்பு குழுவுக்கோ அல்லது காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டுக்கோ அல்லது சென்ட்ரல் வார்டு கமிஷனுக்கோ அது மத்திய சர்க்காருக்கோ யாருக்கு வேண்டுமானாலும் மனு கொடுக்கலாம். அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இருக்கிறதா என்ற மெயின் கேள்வி கேட்பார்கள். இல்லை என்று சொன்னால் அந்த ரிஜெக்ட் பண்ணுவார்களே தவிர அவர்கள் அது ரிஜெக்ட் பண்ண மாட்டார்கள். இவர்கள் வேண்டுமானால் அரசியலுக்காக உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையை மதிக்காமல் நடப்பதை போல ஒன்று நடந்து காட்டலாம். ஆனால் அரசு குழுக்கள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய சட்டத்தை ஜட்ஜ்மெண்ட்டை மாற முடியாது. ஆகையினால் இது அரசியல். நானும் 25 வருஷமா இந்த இலாக்காவை பார்க்க, கிட்டத்தட்ட நானும் பல மந்திரிகளை பார்க்குறேன். வர்றவங்கெல்லாம் ஒரு அந்த நேரத்தில் தேனாப்பா நாங்கள் கட்டியே தீர்வோம் என்று சொல்கிறது, இது மாதிரி வீராவசனமெல்லாம் நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த வயதும் கடந்துட்டேன். ஆனால் இப்போ நிலைமை எனக்கு புரியும். அதனால் அதெல்லாம் காரணம். அதுக்கு அது பெங்களூர் ஆனாலும் சரி, கேரளாவானாலும் சரி, யாராக இருந்தாலும், முல்லை பெரியாரானாலும், சிலந்தி ஆனாலும், மேகதாதுவானாலும், எந்த காரணத்தை கொண்டும் உச்ச நீதிமன்றத்தின் அனுமதியின்றி, அதாவது நம்முடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு செங்கல் எடுத்து வைப்பதற்கு முடியவே முடியாது. அதே போல அமித்ஷா ஒரு பக்கம் வந்து ஒடிசாவை வந்து தமிழர்கள் ஆளலாமா கேள்வி. மோடியே வந்து பூரி ஜெகநாதரோட ஸ்கீ வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு, தமிழர்களை ஒரு மாதிரி பேசிருக்காங்க. அதாவது ஒரிசா என்பது கலிங்கம். கலிங்கத்தை ஒரிசாவை தமிழர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அதானே நம்முடைய குலோத்தங்கன் படையெடுத்தான் கலிங்கத்து பரணி. அதானே கலிங்கத்து பரணி போடுறாங்க. கலிங்கத்தை ஒரிசான்றது கலிங்கம். அந்த கலிங்கத்தை நாம் வென்றிருக்கோம். கலிங்கத்து பரணி அன்றைக்கே பாடியிருக்கோம். குலோத்தங்க மன்னன் மீது ஜெயங்கொண்டான். ஆகியனால ஒரிசா ஒரு காலத்தில் எங்ககிட்ட தான் இருந்தது. தமிழர்கள் ஆண்ட காலத்தில், சோழ மன்னர் காலத்தில் இருந்தது. ஏன் நாங்கள் இலங்கை வரையில படையெடுத்துருக்கிறோமே, இலங்கையில நாங்கள் ஆட்சி அரசிருக்கிறோம். இப்போ வர்ற காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியட்நாமிலே நாம் ஆண்டதற்கான வரலாறுகள் இருக்குது. அதனால் அதெல்லாம் தேவையில்லை அவருக்கு. என்ன, ஒரு தமிழன் அங்கே வந்து ஒரு பதவியில் இருந்தால் இப்போ அங்கே இருக்கார் அவர். செல்வாக்கோட எத்தனை பேர் நார்த் இந்தியாவில் இங்கே இருக்காங்க. செல்வாக்கோட ஆட்சி வந்துட்டு இங்கேயே ரிட்டையர் ஆகிட்டு இங்கே வாழ்க்கை நடத்துகிறாங்க. ஆகையினால அந்த ஒரு பாண்டியன் இருப்பது அவ்வளவு இருக்காது.
இந்த சாவி விவகாரம் என்னன்னு தெரியல. அது என்ன சாவி ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்தாங்க, அது எங்கேயோ சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ நேரம் சொல்கிறதுக்கு ஒரு புது சாவி வாங்கியிருக்கலாம் திருகல்லையே. அதே போல மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்க எதிர்கட்சியில் அமர்ந்திருந்தவங்க ஜெயலலிதாவை பார்த்தவங்க, அவங்க எப்படி இந்துத்துவ தலைவராக தான் செயல்பட்டாங்க ஜெயலலிதா. அண்ணாமலைக்கு தான் பதில் சொல்ல விரும்பல கூப்பிட்டுருந்தவர். அவ்வளோதானே.